Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பேருந்து நிலையம் அருகே திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திமுகவின் அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க உள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சளா. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி பேருந்து நிலையம் அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். முளைப்பாரி எடுத்துக்கொண்டு மலர்களால் தூவி உற்சாக வரவேற்பை இங்கே திரண்டிருக்கக்கூடிய அலைகளில் என திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான பெண்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்திலே பார்க்கிற போது கடலாடி அரசு கலைக்கல்லூரி, முதுகுளத்தூர் அரசு கலைக்கல்லூரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி கொடுத்த ஏழை எளிய நடுத்தர விவசாயிகள் மீனவர்களுடைய பிள்ளைகள் கல்வி பெறவும் கல்வி வளர்ச்சி அடையவும் இது செய்யப்பட்டது. சாயல்குடி மலட்டாரில் 3,17,00,000 மதிப்பீட்டில் தடுப்பணை, கமுதி காக்குடியில் 3,80,00,000 மதிப்பீட்டிலே தடுப்பணை, பெரியானை குளத்திலே 3,17,00,000 தடுப்பணை, அதே போன்று 2 கோடி ரூபாய் செலவில் ஏறுவாடி தர்காவில் 50 படுக்கைகள் கொண்ட மனநல மருத்துவமனை மற்றும் மறுவாழ்வு மையம் கட்டித்தந்தது அதிமுக அரசு. சாயல்குடியிலே முகையூர் பகுதியிலே 128 கோடியில் 250 ஆழ்கடல் மீன்பிடி படகுகள், 200 நாட்டு படகுகள் நிறுத்தக்கூடிய வகையிலே மீன்பிடி துறைமுகம் அமைத்துக் கொடுத்தது. அதே போன்று மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவருக்கு பசும்பொன்னிலே திருவுருவச் சிலைக்கு அணிவிப்பதற்காக 13 கிலோ எடை கொண்ட தங்க கவசத்தை வழங்கி கௌரவித்தது. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் தேவருடைய திருமகனுடைய ஜெயந்தி நாளில் அந்த தங்க கவசம் பாதுகாப்பாக கொண்டு சென்று அணிவிக்கப்பட்டு அந்த குரு பூஜை நிகழ்வு நடைபெற்று வருகிறது. புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்லர், தேவேந்திர குலத்தார், அதே போன்று குடும்பன், கடலாடி, பன்னாடி உள்ளிட்ட பல்வேறு சாதிகளை தேவேந்திர குல வேளாளர் என்ற பொதுப்பிரிவில் அழைக்க வேண்டும் என்கிற நீண்ட நாள் கோரிக்கையை அரசாணையாக வெளியிட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு.